வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இது ஒரு முக்கியமான காணொளி ஆகும். இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போவது மகா பாவங்களாக கருதப்படும் 5 பாவங்கள் யாவை, அதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றித்தான். காணொளியை கடைசி வரை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். 5 கதவுகளும் ஒரு சாவியும். ஒரு ஊரில் அறிவு வேட்கை கொண்ட இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு ஞானியிடம் சென்று, சுவாமி, மனிதன் வாழ்க்கையில் தெரியாமல் கூட செய்யக்கூடாத மகா பாவங்கள் எவை? அவற்றை விளக்க முடியுமா என்று கேட்டான். அந்த ஞானி புன்னகைத்து ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவன் ஒருநாள் ஒரு தவறு செய்தான். அந்த ஒரு தவறு அவனை 5 பெரும் பாவங்களுக்கு இட்டுச் சென்றது. அதை நன்றாக கவனி. முதலாவது பாவம் மது அருந்துதல். அந்த வேடன் காட்டில் தற்செயலாக கிடைத்த ஒரு போதை பானத்தை குடித்தான். அதுவரை அமைதியாக இருந்த அவன் அறிவு மழுங்கியது. மது அவனை தன் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்தது. அறிவு மயங்கிய நிலையில் அவனுக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை. இரண்டாவது பாவம் பொய் கூறுதல். அவன் போதையில் தடுமாறிக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த ஒரு வழிப்போக்கன் அவனை பார்த்து விசாரித்தான். தன் நிலையை மறைக்க தான் மது குடிக்கவில்லை என்றும் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் முதல் பொய்யை சொன்னான். அந்த ஒரு பொய்யை காப்பாற்ற அவன் அடுக்கடுக்காக பொய்களைச் சொல்லத் தொடங்கினான். மூன்றாவது பாவம் களவு திருடுதல். மதுவின் போதை அவனுக்கு இன்னும் தேவைப்பட்டது. ஆனால் அவனிடம் பணம் இல்லை. அருகில் இருந்த ஒரு முதியவரின் பையை அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவருக்கு தெரியாமல் திருடினான். உழைக்காமல் அடுத்தவர் பொருளை எடுத்த அந்த கணம் அவன் திருடனானான். நான்காவது பாவம் கொலை. அவன் திருடுவதை அந்த முதியவர் திடீரென பார்த்துவிட்டார். அவர் சத்தம் போட முயன்றபோது பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்திலும் போதையின் ஆவேசத்திலும் அந்த வேடன் அந்த முதியவரை தாக்கிக் கொன்றுவிட்டான். ஒரு உயிரை பறிக்கும் கொடிய பாவத்தை செய்தான். ஐந்தாவது பாவம் குறுநிந்தை. இறுதியில் இந்த தவறுகளைக் கண்ட அவனது குரு ஓடிவந்து அவனை தடுக்க முயன்றார். என்ன செய்கிறாய் என்று அவர் கேட்டதற்கு போதையிலும் அகங்காரத்திலும் இருந்த அந்த வேடன் தனக்கு நல்வழி காட்டிய குருவையே இழிவாக பேசி அவரை அவமதித்து தள்ளினான். கதையை முடித்த ஞானி இளைஞனின் கண்களை உற்று நோக்கி தொடர்ந்தார். தம்பி, சில புராணங்களில் இந்த 5வது பாவத்திற்கு பதிலாக மற்றொன்று மிக முக்கியமாக கூறப்படுகிறது. அதுதான் பிறன்மனை விழைதல். அதாவது ஒருவன் தன் மனைவியைத் தவிர பிற பெண்ணை தவறான எண்ணத்துடன் பார்ப்பது அல்லது அவளை அடைய நினைப்பது. அறிவு மழுங்கிய அந்த வேடன் போதையில் ஒரு பெண்ணை தவறான நோக்கில் பின்தொடர்ந்து தன் ஒழுக்கத்தையே இழந்தான். இது ஒருவனது மொத்த புண்ணியத்தையும் சுட்டெரிக்கும் நெருப்பு போன்றது. ஞானி இறுதியாகச் சொன்னார், மதுவால் அறிவு அழியும், பொய்யால் அறம் அழியும், களவால் நேர்மை அழியும், கொலையால் ஆன்மா அழியும், குறுநிந்தையால் வழிகாட்டும் ஒளியே அழியும், பிறன்மனை விழைதலால் ஒருவனது பரம்பரையே அழியும். இந்த பாவங்களைச் செய்பவன் நரகத்தை விட கொடுமையான வாழ்வை இங்கேயே வாழ்வான். அந்த இளைஞன் உண்மையை உணர்ந்து இனி தன் வாழ்வில் இந்த தீமைகளை நெருங்க விடமாட்டேன் என்று உறுதி பூண்டான். அந்த ஞானி சொன்ன பஞ்சமா பாவங்களை கேட்டு வியந்த இளைஞன் அவரிடம் மெல்லிய குரலில் கேட்டான், சுவாமி, இவை தவிர நம்மிடம் அன்பு காட்டியவர்களை நாம் கைவிடுவதும் பாவம் தானே? உதாரணமாக பெற்றோரை அனாதையாக விடுவதும் பிள்ளைகளை பராமரிக்காமல் இருப்பதும் எத்தகையது? ஞானி அந்த இளைஞனை பரிவோடு பார்த்தார். அவர் குரலில் இப்போது ஒரு கணம் கூடியது. தம்பி, நீ கேட்டது மிக முக்கியமான கேள்வி. பஞ்சமா பாவங்களைப் போலவே ஒரு மனிதனின் குலத்தையே வேரோடு அழிக்கும் மற்றும் ஒரு கொடுமையான பாவம் செய்நன்றி மறத்தல். அதுவும் குறிப்பாக உன்னை பெற்றவர்களிடம் நீ காட்டும் அலட்சியம். ஞானி தொடர்ந்தார், ஒரு மரத்தின் வேரை நீ வெட்டிவிட்டால் அதன் கிளைகளும் இலைகளும் எப்படிச் செழிக்கும்? அதுபோலத்தான் உன் பெற்றோரும். உன்னை வளர்க்க அவர்கள் பட்ட கஷ்டங்களை மறந்து அவர்களை முதியோர் இல்லத்திலோ அல்லது அனாதையாகவோ விடுவது உனக்கு நீயே குழி தோண்டிக் கொள்வதற்குச் சமம். இது பித்ருதோஷம் எனப்படும் மிகப்பெரிய கர்ம வினையை உனக்கு உண்டாக்கும். இளைஞன் திகைப்புடன் கேட்டான், அப்படியானால் பிள்ளைகளை பார்க்காமல் விடுவதும் பாவமா? நிச்சயமாக என்றார் ஞானி. உன் இரத்தத்தின் வழியாக வந்த உயிர்களை அவர்களுக்கு தேவையான அன்பு, கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றை கொடுக்காமல் தவிக்க விடுவது நீ ஒரு உயிருள்ள பிணமாக வாழ்வதற்குச் சமம். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுவது அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை கொலை செய்வதற்குச் சமமான பாவம்.
மேலும் அவர் ஒரு ரகசியத்தைச் சொன்னார். இளம் வயதில் பிள்ளைகளை இழந்து தவிப்பது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு மட்டுமல்ல, அது முற்பிறவியில் அல்லது இந்த பிறவியில் ஒருவன் செய்த கர்ம வினையின் எதிரொலியாகவும் இருக்கலாம் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. மற்றவர்கள் பிள்ளைகளை துன்புறுத்துவதும் அவர்கள் கண்ணீருக்கு காரணமாக இருப்பதும் தன் சொந்த பிள்ளைகளையே இழக்கும் நிலையை ஒருவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பஞ்சம பாவங்கள் உன் ஆன்மாவைச் சிதைக்கும் என்றால், பெற்றோரை தவிக்க விடுவதும் பிள்ளைகளை கைவிடுவதும் உன் வம்சத்தையே சிதைக்கும். அன்பு எங்கு குறைகிறதோ அங்குதான் பாவங்கள் வளர்கின்றன. எனவே உனக்கு முன்னால் நின்ற வேர்களான பெற்றோரை போற்று, உனக்கு பின்னால் வரும் துளிர்களான பிள்ளைகளை காத்து நில். இதுவே உண்மையான தர்மம். அந்த இளைஞன் இப்போது முழுமையான தெளிவை பெற்றான். ஞானி அந்த கதையை முடிக்கும்போது வானத்தில் மேகங்கள் கலைந்து சூரிய ஒளி அந்த இளைஞனின் முகத்தில் விழுந்தது. முனிவர் மெல்லிய குரலில் இறுதி ரகசியத்தைச் சொன்னார். தம்பி, இந்த பாவங்களைச் செய்பவர்கள் தற்காலிகமாக சுகமாக இருப்பது போலத் தோன்றலாம். ஆனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பிரபஞ்ச விதி. நீ செய்யும் ஒவ்வொரு பாவமும் உனக்கு வெளியே இல்லை, உனக்குள்ளேயே ஒரு விதையாக பதியமிடுகிறது. பிறன்மனை விழைபவன் தன் கௌரவத்தை இழப்பான். பெற்றோரை கைவிடுபவன் தன் முதுமையில் தன் பிள்ளைகளாலேயே கைவிடப்படுவான். மதுவும் பொய்யும் ஒருவனை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தும். இது ஒரு சுழற்சி. நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும். இளைஞன் கேட்டான், சுவாமி, தெரியாமல் செய்த பாவங்களுக்கு விமோசனமே இல்லையா? ஞானி சொன்னார், இருக்கிறது. செய்த தவறை உணர்ந்து இனி ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூணுவதே முதல் பிராயச்சித்தம். இழந்த தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட உன்னால் முடிந்த நற்பணிகளைச் செய். பசித்தவனுக்கு உணவிடு, பெற்றோரை தாங்கு, மற்றவர் கண்ணீரை துடை. இருள் விலக ஒளி தேவைப்படுவது போல உன் பாவச் சுமை குறைய புண்ணியம் எனும் ஒளி தேவை. உன் கைகள் பிறரை துன்புறுத்துவதை விட பிறருக்கு உதவுவதில் மும்முரமாக இருந்தால் பழைய வினைகளின் வீரியம் குறையும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களிடம் பலமடங்காக திரும்பி வரும். பாவங்களை வேரறுப்போம், அறத்தை விதைப்போம். இதுபோன்ற காணொளிகளை தொடர்ந்து காண ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.